தொடர்ந்து 15 வருடங்களுக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே ஒவ்வொரு கட்சியினரும் தேர்தல் காலத்தில் மாறி மாறி வந்தாங்க, பார்த்தாங்க, செய்து தருவோம் என்றுவிட்டு போனாங்க. நடந்ததுதான் ஒன்றுமில்லை என்றிருந்த கட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியுடன் போப்பி போதலை பிரதேச சபையின் கிராமப்புற பாதை அபிவிருத்தி திட்டத்தின் பிரகாரமான முதலாவது பாதையிடல் நிகழ்வு கிந்தோட்டை குறுந்துவத்தை தொகுதி தொலபொக்கவத்தையில் 2025 ஆகஸ்ட் 3ஆம் திகதியன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மேற்படி நிகழ்வில் தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் சகோதரர் நளின் ஹேவகே, பாராளுமன்ற உறுப்பினர் கோப் கமிட்டி தலைவர் வைத்தியர் சகோதரர் நிசாந்த சமரவீர, போப்பி போதலை பிரதேச சபை தலைவி சகோதரி லலினி ஜெயமினி, உறுப்பினர் சகோதரர் ரோஹன, கிராம அலுவலர்கள், குறுந்துவத்தை கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், தொகுதிகளின் தேசிய மக்கள் சக்தி அமைப்பாளர்களான முன்னாள் அதிபர் சகோதரர் செனவிரத்ன, சகோதரர் ரஹ்மத்துல்லா, சகோதரர் ரிஸ்வான், இவர்களுடன் ஆதரவாளர்கள், தொலபொக்கவத்தை வாசிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். முன்னாள் அதிபர் சகோதரர் செனவிரத்ன வரவேற்புரை நிகழ்த்தினார். போப்பை போதலை பிரதேச சபைக்கான தேர்தலில் 12 தொகுதிகளில் 11 தொகுதிகளை தேசிய மக்கள் சக்தி அபேட்சகர்கள் வென்றெடுத்த போதிலும் தோற்றுப்போன ஒரேயொரு தொகுதியான குறுந்துவத்தை தொகுதியின் தேசிய மக்கள் சக்தி அபேட்சகர் சகோதரர் ரிஸ்வானும் தொகுதிக்கான உறுப்பினர் போலதான் என்று அமைச்சர் சகோதரர் நளின் ஹேவகேயின் உரையில் குறிப்பிடப்பட்டது. தொடர்ந்து இனி பிரதேச சபை வேலை செய்ய தொடங்கிவிட்டது. ஊழலற்ற, வீண் விரயமற்ற வேலைகளுக்கான வாசல் திறந்துவிட்டது. எல்லோரும் ஒன்றிணைந்து கிராம அபிவிருத்திக்கான செயல் திட்டங்களை முன்னெடுப்போம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் கோப் கமிட்டி தலைவர் வைத்தியர் சகோதரர் நிசாந்த சமரவீர அவரது உரையின்போது குறிப்பிட்டார். அத்தோடு போப்பி போதலை பிரதேச சபை தவிசாளர் சகோதரி லலினி ஜெயமினி, உறுப்பினர் சகோதரர் ரோஹன ஆகியோரின் உரையுடன்
போதலை பிரதேச சபை நிர்வாக எல்லைக்குள் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியின் பின்னரான முதலாவது பாதை இடலும் இதுதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது.